குடிக்கவும் நல்ல செய்யணும் அப்படித்தான் இருக்க வேணும். உங்களுக்கு வந்து வயிறு நிறையும், நீங்க வேண்டிய அளவு குடிக்கலாம். அந்த கஞ்சியா எதுவும் செய்து சாப்பிட்டா தண்ணி சாப்பாடுன்னு சொல்லி சொன்னா நல்லாமன்னு சொல்லி எனக்கா. அப்ப அது கரைமோன்ற டவுட்டா கிடக்கு. நான் அப்படியே கிடக்கு கடவுளை என்ன கட்டமும். அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி கண்டாரணி. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு என்ன வீடியோல நாங்க பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய பின்னேற டைமுக்காக வந்து நாங்க ஒன்று தயாரிக்க போறோம். என்ன அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா என்னண்டு இந்த இதை ஏன் நாங்க செய்யறோம் என்றால், அக்காவுக்கு வந்து பல்லு கொழுக்கட்டை போட போறோம். ஏன்னாக்கா அப்ப அக்காவுடைய வயசுக்கு வந்து பல்லு முளைக்குதாமா. அப்ப என்ன இதுக்கு அதை என்ன பல்லு முளைக்குதாமா. அப்ப நானும் பார்த்தேன், எனக்கு இப்ப பல்லு முளைக்கணும். அப்ப நானும் அக்கா வடிவா டோச்சு அடிச்சு பார்த்தேன். அக்காவுக்கு அந்த அடி தொங்கல்ல ஒரு பல்லு ஒன்று வருது. அப்ப அந்த பல்லு வந்து இன்னும் வந்து முழுமையா வரையில எனக்கா. அப்ப அக்காவுக்கு வந்து நேட்ல இருந்து சரியான பல்லு கொதி. அதோட அக்கா சாப்பிடவும் இல்லை, சோறே சாப்பிட்றா இல்ல. அப்ப ஒரே கொதிக்குன்னு பேனடோல மட்டும் போட்டு கொண்டு இருக்கிறா. அப்புறம் பேனடோல் போட்டு அந்த கொஞ்சம் டைம் ஆனா திரும்ப கொதிக்குதுன்னாக்கா. அது சரியான ஒரு சொல்லலாத ஒரு கொதி வேதனையா இருக்குது. அதோட உண்மையாவே வேற வருத்தங்களை விட அந்த உண்மையா பல்லு கொதி வந்து ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது தாங்கல ஒரு விஷயம். அதோட ஒரு சைனே இந்த சூத்த பல்லு கொதிக்கிறது அது ஒரு விஷயம். இதே என்ன சொன்னா இப்ப எங்களுக்கு வந்து எத்தனை வயசா பற்றி குழந்தை புள்ளிகள் கொதிக்க வரைக்கும் தெரியாது. இப்ப வந்து நல்ல ரஃபா இருக்கிறது. அப்ப அது வெடிச்சு விரைக்க அதுல கொதிய கூட சரியான கஷ்டமா இருக்கு தெரியுமா. அதான் வாய் திறக்க சரி. அப்போ சரியான கஷ்டமா இருக்குது. உண்மையிலேயே சாப்பிட கூட சாப்பிட நான் கிடக்குது கஷ்டமா இருக்கு. என்ன சரியா கொதிக்குது. பக்க நேட்டும் சாப்பிடவும் இல்லை, இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்ன ஒன்றுமே சாப்பிடவே இல்லை. ஆளுக்கு என்னன்னு சொன்னா அவ்வளவு கொதியா இருக்கு, சோறெல்லாம் படம் வந்து நோவுதுன்னு சொல்லி. அப்ப அக்கா சொன்னா அப்ப நாங்க அந்த கஞ்சியா எதுவும் செய்து சாப்பிட்டா தண்ணி சாப்பாடுன்னு சொல்லி சொன்னா நல்லாமன்னு சொல்லி எனக்கா. அப்ப அதுக்காகத்தான் அக்கா வந்து போய் இன்றைக்கு மரவள்ளி கிழங்கு வரைக்க வாங்கிட்டு வந்தவா. என்ன வேலையை முடிச்சுட்டு வரைக்க அப்ப தனக்கு பிடிச்ச மாதிரி மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தா. அப்ப அக்கா கிட்டனே எனக்கு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லி அக்கா சொன்னவா, எனக்கு சாப்பிடாம சோறு சாப்பிட விருப்பம் இல்லை, தண்ணி சாப்பிட தனக்கு ஈஸியா இருக்கும் நோவாதான்னு சொல்லி அப்ப நாங்க மரவள்ளி கிழங்குல தான் ஒன்று செய்யப்போறோம். மரவள்ளி கிழங்குல ஒரு கஞ்சி ஒன்று நாங்க செய்து இன்றைக்கு வீடியோக்குமா அதை வந்து நாங்க காட்ட போறோம். என்ன அப்ப நாங்க இந்த மரவள்ளி கிழங்கு கஞ்சி எப்படி செய்யறன்றத நாங்க பார்ப்போம். அப்படி எங்களோட வீடியோக்கு போறதுக்கு மேல எங்களோட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்ப வாங்க நாங்க வீடியோக்குள்ள போய் என்ன மாதிரி எப்படி செய்யறது, தேவையான பொருட்கள் என்னன்றத பார்ப்போம். சரி, நாங்கள் அப்படியே என்ன செய்வோம்னு சொன்னால் தேவையான பொருட்களை பார்ப்போம். என்ன பாத்தீங்கன்னு சொன்னா மரவள்ளி கிழங்கு பாருங்க, நான் ஒரு அளவான துண்டா வெட்டி வடிவா சின்ன வெட்டி வச்சுக்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன் சின்ன வெட்டினு சொல்லுங்க பாப்போம். டப்பன கரையோணும் அவிஞ்சு கரைஞ்சிருமேனாக்கா. அப்ப அதுக்காண்டி அக்கா நல்ல வடிவா சின்ன வடிவா எல்லாத்தையுமே மரவள்ளி கிழங்கு வடிவா வெட்டி வச்சிருக்கிறேன். வெட்டி வடிவா நீட்டா கழுவி வச்சிருக்கிறோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இது தேங்காய் பால், அதாவது 2வது 3வது பாலா தண்ணி பாலா எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதல் பால் சரியா. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சீனி, இனிப்புக்கு சீனி, ஏலக்காயும் விரும்பினா போடலாம். ஆனா நான் இன்றைக்கு ஏலக்காய் வாசத்தோட எல்லாம் குடிக்க விருப்பம் இல்ல. பல்லுக்கு வந்து ஏற்காது ஏலக்காய் போட்டா அந்த பல்லு வந்து இன்னும் கொதிக்க பார்க்கும். அப்படித்தானே? அப்படி இல்ல, இது ஏதோ ஏலக்காய் வந்து வாங்கிட்டு வர மறந்து போயிடுச்சு. அதான் உண்மையான காரணம். மறந்தும் போயிட்டேன் தான், உண்மைதான், அதுவும் தான். இனி இதெல்லாம் வேண்டி திருப்பி ஒரு நேரம் போக நேரம் போய் கொண்டிருக்குது. எனக்கு ஒரு கொஞ்சம் உச்சாரையான ஒரு களைப்பு தன்மையாகவும் இருக்குது. காலையில சாப்பிட்டது அப்படியே காலமையும் பாத்தீங்கன்னா தோசை தான், அதுவும் கொஞ்சம் மெல்ல மெல்ல ஒரு மாதிரி சாப்பிட்டது. மதிய சாப்பாடு சோறு சாப்பிட முடியல.
அப்ப சரி இது இருக்கா குடிச்சு பாப்போமே. குடிச்சு பாப்போமே. சரி அப்ப நாங்க தேவையான பொருட்கள் எல்லாமே என்னன்றத பார்த்தாச்சுன்னு. அப்ப நாங்க முதல் என்ன செய்யறன்றத பாப்போமே. ரெடியா வச்சிருக்கிறோம், அளவு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா முதல்ல அது நாங்க வட்டி வச்ச மரவள்ளிக்கிழங்க போடுவோம். என்ன இது மரவள்ளிக்கிழங்கு எத்தனை கிலோ வாங்கினீங்க? 1 கிலோ வேணும் சரி. ஆனா எனக்கு வடிவா பார்த்து வாங்க தெரியல. சரியான கழிவுகள் வந்தது. ஆனா அக்கா 1 கிலோ செய்திருக்கா. அந்த 1 கிலோ மாதிரி தெரியல, கொஞ்சமா தான் இருக்கு. நான் எனக்கு என்ன நான் போன இதுக்கு பெருசா எனக்கு பார்த்து வேண்டக்கூடிய மூடு இல்ல. அது சரிம்மா, வெயிலாம போட்டுது. அப்ப நான் பேசாம அந்த 1 கிலோ மரவள்ளிக்கிழங்குல நிறைய கழிவுகள் வந்து என்ன சொல்லுங்க, நான் பார்த்து எடுக்க இல்ல. அந்த கடைக்காரன் சொன்னேன்னு எனக்கு நல்லதா தான் கொண்டா நல்லதான் விட்டது. நல்லதுதான். அதுதான் என்ன செய்யறது, வேண்டியாச்சுது செய்வோம். காணும் எங்களுக்கு இன்னைக்கு. அப்ப அப்படியே நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அடுப்ப ஒன் பண்ணி என்ன செய்வோம்னா பால்ல தான் அவைய விட போறோம். அப்பதான் கொஞ்சம் சுவையா இருக்கு. வேண்டாம் பல்லு கொதிக்காரு 2 நாளா சாப்பாடு இல்ல. அப்ப சுவையோட வந்து ஒரு வாரம் கஞ்சியும் குடிச்சு முடிக்கணும். பால்ல தான் அவைய விட போறோம். தண்ணியில அவைய விட டேஸ்ட் இருக்காது. ஆனா உண்மையா தான் தண்ணியில அவைய விட பால்ல அவைய விட வித்தியாசமான டேஸ்ட கொடுக்கும். இப்ப பால்ல வடிவா அவியாட்டுக்குமா. மரவள்ளிக்கிழங்கு போட்டு பாலையும் ஊத்தி வடிவா இப்ப நாங்க அவிய விட்டுருக்குறோம். அப்ப இது நல்ல வடிவா அவிஞ்சு வரட்டுக்கும் பாப்போம். நாங்க அவிய வர விட்டு பாப்போம். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பால்ல வந்து நல்ல வடிவா அவிய விட்டுருக்குறோம். மரவள்ளிக்கிழங்க போட்டு அவிய விட்டு பால்ல தனி பால்லயே அவிய விட்டுருக்கேன். அப்ப நாங்க இதெல்லாம் அவிய விட்டு பாப்போம். இது நல்லா அவிஞ்சு கரைஞ்சி வரணும். சரி அப்ப நாங்க அவிய விட்டு பாப்போம். இப்ப மரவள்ளிக்கிழங்கும் அவிஞ்சு கொண்டு இருக்குதுனாக்கா. இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று புதன்கிழமை அந்த ஜெரோமி வந்து சந்தை ப்ரோக்ராமுக்கு போயிருந்ததுன்னு. இப்ப போயிட்டு வந்த அப்புறம் அவளுக்கு நைட்ல இருந்து உடம்பு சரியில்லை, சரியான காய்ச்சல் இருந்தது. அதோட ஜெரோமியை பத்திரவும் அப்பா மறந்து துண்டா குடிக்காது. அப்ப அப்படி இருந்தும் ஆளுக்கு நிற துணியால எல்லாம் படுவா துடைச்சு விட்டு பொருளவா இருக்கிறா. ஆனா காய்ச்சல் வந்து இன்னும் சரி வரல ஜெரோமிக்கு. என்ன சரி வரல. நேற்று ஸ்கூலுக்கு போயில, இன்றைக்கு ஸ்கூல் போயில. இப்ப நான் என்ன டியூஷன் டீச்சரே கால் பண்ணி சொல்லி கொடுங்க. அவா சொல்றவா ஜெரோமி வந்து டியூஷனுக்கு வந்து ஒழுங்கா வார இல்லைன்னு சொல்லி. என்ன செய்யறது, பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கு. நம்ம ஒப்ப அந்த வருத்தங்கள் வரணும்னு தெரியுது. அதுதான் அப்ப நான் டீச்சருக்கு கால் பண்ணிச்சேன். டீச்சர் எப்படி ஜெரோமிக்கு காய்ச்சல்னு சொல்ல அந்த டீச்சர் கேட்டா என்ன ஒரு அடிக்கடி வருத்தம் வருதுன்னு. என்ன உண்மையா எங்களுக்கு வந்து ஸ்கூலோ அல்லது டியூஷனுக்கோ வந்து லீவ் எடுக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனா என்ன செய்ய உடம்பு நிலை சரியில்லாட்டிக்கு அவையில விட்டும் பிரியோசனமே இல்லை. ஜெரோமி சொல்லிட்டு நேற்று தன்னால எழும்பி நடக்கவே இல்லை. சரியா சோர்ந்து படுத்துட்டு நான் பக்கத்தை படுத்துருக்கேன். ஜெரோமிட்ட அந்த ஹீட் வந்து அப்படியே நெருப்பா இருந்துச்சு. அவ்வளவு ஒரு காய்ச்சல். இப்ப கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, ஓகே இருக்கிறான். நேற்றைய விட கொஞ்சம் பரவாயில்லை. நானாதான் நேற்று திடீர்னு வந்து பார்த்தேன். என்னடா முதல் நாள் நல்ல வடிவா சாரி எல்லாம் கட்டி பெரிய ஆள் மாதிரி வடிவா போஸ்ட் கொடுத்து கூட திரிஞ்சா. அப்ப அடுத்த நாள் விடிய வரணும்னு கேட்டேன். என்ன ஜெரோமி ஸ்கூல் போயிலையான்னு எனக்கு இல்லாத உடம்பு எல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி அலுப்பா இருக்கு. இல்லைன்னா என்ன சாரி கட்டி நடந்தது அலுப்பா இருக்கும். நானும் பவுடியா சிரிச்சு போட்டு நானும் போயிட்டேன். பிறகு வந்து பார்த்தேன் பிள்ளைக்கு சும்மா உடம்பு தொட இல்லாது அவ்வளவு காய்ச்சல். ஆனா ஜெரோமிய பொறுத்த வருத்தம் வந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்குமே துன்பம். என்ன காரணம்னா புள்ள குளிச குடிக்காது, மருந்து குடிக்காது. அதால எல்லாருமே காலியா இருக்கும், அழுது கொண்டிருக்கும். பெரிய கஷ்டப்படணும் ஜெரோமியால. ஏதோ அப்படியே ஒரு மாதிரியா ஜெரோமி மாதிரி இருக்கிறானே. பரவாயில்ல, நேற்றைய விட பரவாயில்ல. என்ன கட்டம் இதுகள் இதுல மென்ன ஒரு பக்கம் கொதிச்சு கொண்டிருக்கிறோம். நல்ல அவையும் எல்லாம் கொதிக்குதேன. பத்தான் பாலோட சில மரவள்ளிக்கிழங்கு வந்து பட்டண்டாவையும் சில ஊராட்சி கொண்டு இருக்கும். இது அவிஞ்ச அப்புறம் தெரியும் என்ன மாதிரி என்ன அவியட்டுமே. அவிய விட்டு பாப்போம். நாங்க அவிஞ்ச அப்புறம் பாப்போம். அப்ப பாப்போம் என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. ஓ நல்லா கொதிக்குதே. அவியுது போல நல்ல பால் அவியுற சைடு பால் வாசமா இருக்கு. பால் வாசமா இருக்கு. கிழங்கண்டா கல்லு மாதிரி கிடக்குற மாதிரி கிட பயமா கிடக்கு. கரையுமோ கரையுமோன்ற டவுட்டா கிடக்கு. நான் அப்படியே கிடக்கு. கடவுள என்ன கட்ட மாதிரியா கிழங்கு சரியில்லையது. அதானே
அப்ப எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல அங்கடாக்கு. சரி கொஞ்சம் சாரணான முறை அங்க தானே அவிச்ச நல்லா அவிய விட்டு. சரி அவிய விடணும், நல்லா அவிய விடுவோம் இன்னும். அதுதான் நல்லா கொதிச்சு நல்லா ஆனா கொதிக்குது எனக்கு. கிழங்கண்டா கரையில தன்மையா காணையில கல்லு மாதிரி கூட கல்லு மாதிரி கூட வெறும் தேங்காய் பழம் மட்டும் குடிக்க போறோம் இருக்கா. அதானே இதுக்கு நான் சவரிசிய பண்ணி இருக்கலாம் பேசாம. ஓமா நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க? நான் பார்த்தேன் பாயாசம் அடிக்கடி குடிச்சு நாங்களானே ஒரு கரனால செய்து குடிக்கவும் இல்லை. ஒரு வித்தியாசமாவும் இருக்க மாட்டேனே. அப்படித்தான் யோசிச்சுட்டு இதை வாங்கிக்கணும். அது மரவள்ளிக்குள்ள அங்க புழைச்சிட்டு போற அளவுக்கு பாப்போம் என்ன நேரம் அவிய விட்டு பாப்போம். ஆமா அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கிழங்கும் நல்லா அவிஞ்சிட்டுது. என்ன செய்யணி அவிஞ்சிட்டேனே. ஓ அவிஞ்சிட்டுது. இப்ப நாங்க இந்த கட்டத்தோட என்ன செய்ய போறோம்னு சொன்னா அவிஞ்சிட்டு இப்படியே நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா தேவையான அளவு சீனி சேர்ப்போம். என்ன செய்யணும் உங்களுக்கு இனிப்பு வேணுமா இனிப்பு குறைக்கவோ? நீங்க தானே குடிக்க போறீங்க. நீங்க பல்ல கொதிக்கார அப்ப நீங்க குடிக்க மாட்டீங்களோ? போடுங்க ஒரு குடிப்போம் ஒரு அளவா போடுங்க. நாங்க இனிப்பு மென்னுட்டு காணமேன பார்த்து போடுவோம். வடிவா நல்ல வடிவா கலக்குவோம். ஆனா அதுல திக்கா கிடக்கு எனக்கு. அவிஞ்சு வந்துட்டு தானே நல்லா அவிஞ்சு வந்தபடியா பாருங்க இந்த தண்ணி வந்து பால் வந்து நல்ல ஒரு திக்கா கிடக்கு. அதோட பால் இல்ல அவிய விட்டு தனி பால் தண்ணி ஊத்தாமல் தேங்காய் பால்லையே வந்து அவிய விட்டபடியா நல்ல ஒரு திக்னஸா இருக்கு. நல்ல ஒரு திக்கா இருக்கு. அப்ப சீனியும் போட்டாச்சு எனக்கா. எங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு சீனி போட்டாச்சு. அப்ப சீனி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டு வேணும் செய்யணும். ஆனா இது வந்து செய்யறது வந்து சிம்பிள் வேலை தான். ஆனா மரவள்ளி கிழங்கு அவியறதுக்கு தான் ஒரு நேரம் ஏதோ அதோட மரவள்ளி கிழங்கு வாங்கிக்க பார்த்து வாங்கினா நல்லா. சில கிழங்கு வந்து டப்பண்டா அவிஞ்சிடும், இல்லதான் அவிய லேட் ஆகும். அப்ப நாங்க பார்த்து வாங்கணும். உண்மையில நான் இன்றைக்கு பண்ணது கொஞ்சம் பிழைச்சிட்டு தானே நேரம் அவிஞ்சிருக்கு பசங்க போல அவிஞ்சிருக்கு. அப்ப நான் இன்றைக்கு கொஞ்சம் படிவா பார்த்து வாங்க இல்ல. சரி அப்ப அவிஞ்சிட்டு கொதிச்சிட்டு இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா நான் முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் தானே அதையும் விடுவோம். நாங்க இதையும் நல்லா விடைக்க நல்லா இன்னும் நல்லா கட்டியா வரும். முதல் பால் தானே இன்னும் நல்ல பால் சுவையும் தானே இது விடைக்க இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப நல்ல தேங்காய் பால் சீனி எல்லாம் எல்லாம் போட்டு நல்லா கரைஞ்சி வரைக்க நல்ல ஒரு சுவையான கஞ்சி ரெடி ஆகி கொண்டிருக்கேனக்கா. தண்ணியா தான் அப்படி குடிக்கவும் நல்ல அப்படித்தான் இருக்க வேணும். உங்களுக்கு வந்து வயிறு நிறையும். நீங்க வேண்டிய அளவு குடிக்கலாம். வேண்டிய அளவு குடிக்கலாம். ஆனா குடிக்கக்கூடிய மாதிரி வருமா? குடிக்கக்கூடிய மாதிரி வரத்தானே வேணும். வராட்டியும் குடிக்கத்தான் வேணும். சீனி எல்லாம் போட்டாச்சு. தேங்காய் ஒரு தேங்காவா திருவி பால் ஊத்தினது எனக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு சுவையா இருக்கும். சுவையா இருக்க மற்றது வந்து கொதிச்சு கொண்டு வரைக்கும் ஒரு வாசமா நல்ல ஒரு வாசமா இருக்கு. ஒரு வாசமா இருக்கு. நம்மள வந்து டேஸ்டா இருக்குமான்னு நாங்க நினைக்கிறோம். எனக்கு குடிச்சு பார்த்தா தான் தெரியுமா. நாங்க தேவையான எல்லா பொருட்களுமே வந்து சேர்த்தாச்சு. இதுக்கு பெரிய செலவு ஒன்றும் இல்ல. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சுக்கொண்டே செய்யலாம். மரவள்ளி கிழங்கு வாங்குறதுதான் இப்ப அது காசு. மற்றபடி நாங்க எல்லாம் தேங்காய் எல்லாம் வீட்டுல வளமையா இருக்கிறது தானே போட்டு செய்யலாம். அப்ப நாங்க போட்டு செய்யலாம். நானும் அப்படித்தானே உங்களுக்கு கஷ்டம் தர கூட நான் வண்டி கொண்டு வந்தேன். சரியா அப்ப சரி இப்படியே எங்களுடைய கஞ்சி ரெடி ஆயிட்டுது. கஞ்சி ரெடி ஆயிட்டு ஓ நாங்க அப்படியே எப்படியா முடிப்போமே. இப்ப கஞ்சி ரெடி ஆயிட்டா ஒரு கிளாஸ் விடுவோம். கஞ்சிய குடிச்சு பாப்பீங்களா? குடிச்சு பாப்போம். நீங்க குடிச்சு பாக்கணும் இல்ல. அப்ப நீங்க இதுல மாவுல விட்டு வடிவாண்டே கஞ்சிய நீங்க வடிவா விரும்பிய மாதிரி குடிச்சு காட்டுங்க. அப்படி ஆள் என்ன மாட்டி விடுறத உங்களுக்கு தானே இன்றைக்கு செய்த நாங்களே அது என்ன காரம் சுடச்சுட்டு என்ன குடிக்கும். அப்ப நாங்க இதுல எங்களுடைய கஞ்சி வந்து ரெடி ஆயிட்டு அப்ப நாங்க இதுல ஊத்தி ஆற விட்டு குடிச்சு அக்கா காட்டுவா எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன. அப்ப நாங்க வந்து கஞ்சி ரெடி ஆயிட்டு நாங்க ஆஃப் பண்ணுவோம் அடுப்பேன். அப்ப நீங்கள கஞ்சிய விடுங்க பாப்போம்.
என்ன கொஞ்சமா விடுறீங்க? காணும் நிறைய குடிக்கல அது. அதுக்கு அவ்வளவு இப்ப கஷ்டப்பட்டு செய்தது. அது பரவாயில்ல. ஆனா பாருங்க அந்த நல்ல ஒரு திக்கா இருக்கு எனக்கு அந்த அப்படி இந்த இது பாருங்க அந்த பால் வந்து ஒரு திக்கா இருக்கு என்ன நல்ல திக்கா இருக்கு. பசுப்பால் மாதிரி கிடக்கு. கரண்டி தான் பெருத்து போச்சு கிடக்கு. கரண்டியா? அப்ப ஆறட்டும். ஆறட்டும் என்ன பாலை விட்டு குடிச்சு பாப்பா என்ன அப்படி இருக்கான்னு சொல்லி. சரி அப்ப எங்களுடைய மரவள்ளி கஞ்சியும் ரெடி ஆயிட்டேனே. அப்படி குடிச்சு பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி. எனக்கு கொஞ்சம் ஆறட்டுக்கும். இனிப்பு காணுமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? ஆனா பாக்குறது நல்லா திக்கா இருக்கு எனக்கா. நல்ல பால் சுவை. நல்லா இருக்கு. ஏலக்காய் சுவை தான் இல்ல. ஏலக்காய் போடுறதா இன்னும் நல்ல டேஸ்டா வாசமா இருந்திருக்கும் என்ன. செய்யற நீங்க மறக்காம ஏலக்காயும் போட்டு பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். சரி அப்ப நாங்க அக்காவுடைய ஒரு பல்லு கொதிக்க அதை இதை நாங்க வந்து செய்தனாங்க என்ன. அதை நாங்க ஒரு காணொலியா வந்து பதிவு செய்திருக்கோம் என்ன. அப்ப இதுல நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். மற்றும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம். பாய்.